வணக்கம், நான் உங்க கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க கண்டிப்பா எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, என்னடா முடி ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி பாக்கீங்களா? தலைக்கு குளிச்சுட்டேங்க, அதனாலதான் அப்படி இருக்கு. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நான் போன பிளாக்ல சொல்லியிருப்பேன், ஃபோன் வந்து ஜூம் ஆகி காட்டுது. ஃபோன் ஜூம் ஆகி காட்டலைங்க, நான் தான் ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். இன்றைக்கு தான் வந்து அதை குறைச்சி பார்த்தேன்னா, பட் நல்லா இருக்கு. எடுத்துட்டு வந்து வீடியோவை வீட்டை வச்சு பார்த்தேங்க, என்ன மனசே விட்டேங்க, செம்மையா இருந்துச்சுங்க. அதனால நம்ம ஹெல்மெட் ஒன்று வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி ஒரு பெல்ட் மாதிரி போட்டு ஃபோனை ஃபிட் பண்ணி எடுக்கலாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க, மோட்டோ வ்ளாக் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் பண்ணலாம். அந்த வீடியோ வந்து இதுக்கு பின்னால் ஆட் பண்றேன், பாருங்க. பார்த்து உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க, சரிங்களா? இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. கைஸ், நம்ம இப்போ மெயின் ரோட்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டுக்கு தான் போயிட்டு எப்ப பார்த்தாலும் சோறுன்னு இப்போ டைம் என்ன அப்படின்னு சொன்னால் 12:15. கொஞ்சம் நிறைய பேசணும், அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழி வந்து ரொம்ப அல்டிமேட்டான வழிங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இடையில் மழை பெஞ்சா நான் ஒன்றும் செய்யலை, ஃபோன் உள்ள தான் வைக்கணும். பட் பிரச்சனை இல்லைங்க, ஒத்த கையால் கொஞ்சம் பிடிச்சிட்டு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நம்ம பிடிச்சிக்கிட்டு போகலாம். என்ன பேசணுமெண்டா கைஸ், நேற்று நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஃபோன் வந்து ஜூம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி. ஃபோன் ஜூம் பண்ணி காட்டல, நான் தான் அதில் ஜூம் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கு தான் வந்து அதை பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். அதான் இப்படி வீடியோ எடுக்கேன். பட் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீட்டை போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் ஒரு கையால் ஓடிட்டு போகிறேன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான ஒரு விஷயமா தான் இருக்குது எனக்கு. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தெரிஞ்சு போச்சா? பட் அது ஒரு 40 அந்த ரேஞ்சுக்குலாம் போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால், முண்டேர் வந்து நமக்கு ஃபுல்லாக காலிங்க, முண்டேர் காலி. பட் அதை வச்சு முன்னுக்கு கொஞ்சம் பிரேக்கு மெதுவாக அடிச்சு தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 4-5 பேர் சேர்த்துட்டு கேப் விடாம போங்க. வரேன் போறவெல்லாம் எக்மோர் சுத்தி போட்டோம். ஐயோ கார்னரிங்க, எப்பா அவுத்து விட்றாதப்பா, ஒரு மாதிரியாக போயிடுச்சிங்க. பார்த்து சேஃபாக தாங்க போகணும். நீங்கள் பயப்படாதீங்க முடியாது, நம்ம எப்போவுமே வந்து சேஃபாக தான் இருப்போம். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா அறியா. நான் எப்போவுமே வந்து என்னோடய சேஃப்டியை மட்டும்தாங்க கைஸ் பார்ப்பேன். பைக்குக்கு எது நடந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம், ஆனால் நமக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரிக்கவர் ஆகிறதுக்கு நாள் எடுக்கும். பைக்குக்கு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பார்ட்ஸ் மாற்றிடலாம். பட் நமக்கு மாற்ற முடியாது இல்லைங்க. அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து சேஃபாக தான் இருப்பேன். எனக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி தோணிச்சேன்டா, நான் வந்து அதை பண்ணவே மாட்டேன். என்னடா 2 கார்னரிங்க, இதால் நிறைய தடவை வந்திருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் முண்டேர் நமக்கு காலியானதுனால கொஞ்சம் பயமாக இருக்குங்க. திருப்பும்போது சரி லைட்டாக பிரேக் அடிக்கும்போது பழுக்குது. ஃபோனை மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்றையுமே இல்லை. ஆக்சிலேட்டர் வந்து இங்கே பக்கம் தான் இருக்குது, அங்கே பக்கம் இருந்தால் அங்கே பக்கம் மாற்றலாம். பட் என்னங்க பண்ணுறது, நம்ம தான் நீங்கள் பொறுத்து போகணும் எல்லாத்தையும். பட் எனக்கு மோட்டோ வ்ளாகிங் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, மோட்டோ வ்ளாகிங் பண்ணுறது. அதனால் வந்து பார்ப்போம். ஒரு ஹெல்மெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வாரத்துக்கு இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கிடையில் அண்ணாட ஹெல்மெட் ஒன்றை கேட்டிருக்கேன், பார்ப்போம். கிடச்சிது அப்படின்னு சொன்னால் மோட்டோ வ்ளாகிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிட்டு மற்ற கையால் பைக் ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்ம ஹெல்மெட் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம பாட்டு ஓடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கை கொஞ்சம் நோவுது. பட் பிரச்சனை இல்லைங்க, நான் அதை ஃபுல்லாக பிடிச்சிடுவேன். ஆள் தெரியல போட்டுருக்கு, நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. பட் இருந்தாலும் நம்ம ஹெல்மெட் வாங்கியே ஆகணும். ஹெல்மெட் வாங்கினா ஓகேங்க, ஹெல்மெட் மட்டும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் அதில் செட் பண்ணிடுவேன். கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 250 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட 250 கிட்ட வந்துட்டோம். ஒரு 245 அப்படி தான் இருக்குது. பட் ப்ராப்ளம் இல்லைங்க, நம்ம கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ரீச் பண்ணிடுவோம். பட் 1 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணுவோமான்னு சொன்னால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் வீடியோ செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரீச் பண்ணலாங்க. முயற்சியை கைவிடக்கூடாது, எப்போவுமே வந்து முயற்சியை கைவிடக்கூடாது. முயன்றோம் அப்படின்னு சொன்னால் 1 மந்த்லேயே வந்து ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு 1 மந்தில் ரீச் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணிடுவாங்க. கைஸ், பெட்ரோல் வந்து நம்ம தழும்ப அடிச்சிருக்கோம். அதால் பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளமும் பட தேவையில்லை. நம்ம
கைஸ் இது வந்து ரயில்வே ட்ராக்குங்க. நான் பார்த்த முடி 1 ட்ரெயின் தான் இதில் போயிட்டு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா. பார்த்து ஏற்றணும் நம்ம. மெதுவா ராஜன் போகிறான் பாருங்க. இவன்லாம் கடும் ஆளுங்க. ராஜன் இருந்தா போகிற நாய்ங்க. இவன்லாம் கடும் ஆளுங்க. நாய்ங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன் அவ்வளோ நன்றியோட இருக்கு. மனுஷங்க போடுறீங்க. டக்குன்னு உள்ளே வந்து பூந்துருவான். நம்ம தான் பார்த்து போகணும். இல்லாட்டி நமக்கு அது கொண்டு நடக்காது, நமக்கு தான் எல்லாமே நடக்கும். என்னங்க பண்ணுறது? அப்படியும் வரானீங்க. அதுவும் ஒரு ஜீவராசி தானே, அதுவும் ரோட்டில் பயணிக்க தான் நீங்கள் வேணும். ரெண்டாலும் இப்படி வந்து கூடுறதாங்க. நான் ஒருக்கா இப்படி தாங்க டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சுட்டேன். இல்லாட்டி சரி நான் டெய்க்காது வந்தா பாருங்க. தூரத்தில் ஒரு நாய் ஒன்று இருக்கா, நம்மளை நோக்கி சரியாக வருது பாருங்களா. அந்த பையனுக்கு பயம் இல்லை பார்த்தீங்களா? கரெக்டாக நான் தான் கட் அடிச்சுட்டு போகிறேன். அப்படி பயமே இல்லை அந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னோக்கி வராங்க. இந்த உலகத்திலே காவாசி ஆக்சிடெண்ட் வந்து இந்த விலங்குகளாகலாம் அங்கே நடக்குது. அதுவும் இந்த நாய்களால். இதுக்கு வந்து டக்குன்னு வந்து பூந்து எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி போட்டு போயிடும். அதுக்கு எதுவும் நடக்காது. கைஸ் நீங்களும் வந்து எப்போயுமே வந்து சேஃபாக ரைடு பண்ணுங்கள். அதுங்களுக்கு தெரியாது, அதுங்க வந்து பூந்துடும். அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நமக்கு தான் பாதிப்பு. அதில் நம்ம தான் வந்து எப்போயுமே வந்து நம்ம சேஃப்டியை நம்ம தான் வந்து பார்த்துக்கொள்ளணும். ஓகேங்களாங்க? நீங்கள் தான் உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கொள்ளணும். மற்றவங்க மேலே பிள்ளை சொல்லக்கூடாதுங்க. நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலாம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்ஸ் அப்படி தான் வீட்டுக்கு இருக்குது. பட் வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு எடிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பின்னால் ஃபீட்பேக் கொடுப்பேன். ஓகேங்க, எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. அதான் கவனமாக வண்டி ஓட்டுங்க. உங்கள் சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களாங்க? ஓகேங்க, பாய்ங்க. லவ் யூ ஸோ மச். கைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வேறு லெவல் கிளாரிட்டி, வேறு லெவலில் வந்து குவாலிட்டியும் இருக்குது. பட் நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மோட்டோபோல் ரொம்ப பிடிச்சி போச்சு. கூடிய சீக்கிரத்தில் ஹெல்மெட் வாங்குவோம். பைக்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட இல்லை. பட் இந்த ஸ்கூட்டரில் வச்சே பண்ணலாங்க. பட் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. திருப்பி சொல்கிறேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அந்த வியூ வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து நிறைய பேர் வந்து பைக் ஓடி போயிட்டு இருப்போம். பட் அதை ஃபோனில் கேட்சப் பண்ணிட்டு வந்து வீட்டை வச்சு போகக்குள்ள மனசே விட்டேங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேங்க, மனசே விட்டேங்க. வேற லெவலுங்க. இதாங்க சொர்க்கம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து 11 மணிக்கு பிளாக் வந்துடும். மறக்காம நம்ம சேனலை வந்து செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேங்க, வாங்க எல்லாரும் சேஃபாக இருங்க. ஓகேங்க, பாய். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள். என்னடா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம் வந்து 2:22. இன்றைக்கு தீபாவளிங்க. இப்போ அங்கே எடிட் பண்ணி எல்லாம் முடிஞ்சது. பட் அதோட அப்படியே விஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்து சேஃபாக பட்டாசு வெடிங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த தீபாவளியை. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் சேஃப்டியை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க.